டீ போட்டலாமா? நம்ம செஞ்ச சின்ன தவறால் போன செட்டும் சரி, அதுக்கு முந்தின செட்டும் சரி, அப்போ எடுத்த வீடியோ எல்லாமே கரெக்ட் ஆகிருச்சு. அது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக எடிட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ கரெக்ட் ஆகிருச்சுனோட அந்த வீடியோ அப்படியே டெலிட் ஆகிட்டு அதை ரெக்கவர் பண்ணவே முடியல. நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், முடியல. அதனால தான் அந்த டிலே. மற்றபடி அந்த 2 செட்லேயும் நமக்கு வந்த நல்ல விஷயம் கெட்ட விஷயம்னு பார்த்தா, அந்த சைடு இருக்குல்ல கப்பல் விட்டு, இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன்னு தெரியல. நாங்கள் சைடு வாங்கி வச்சுருக்க அந்த வலை வந்து தனியாக துண்டாக வந்துச்சு நினைக்கிறேன். நம்ம வலையில் எப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக கயிறு மட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு, கீழே மாலை இல்லாமல் இருந்துச்சு. அதோட நம்ம அந்த கீழே நம்ம இறக்கி வச்ச அந்த வலையிலேருந்து ஒரு சந்திப்புனா அந்த ஜாயிண்ட்டு, அது போக நம்ம வலை வாங்குறோம்ல இந்த வலையிலேருந்து ஒரு ஜாயிண்ட்டு, அது ரெண்டையுமே தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த வலையை அப்படியே ஒதுக்கியாச்சு. அந்த வலை இதுக்கப்புறம் நம்ம யூஸ் ஆகாது. இது அது இல்லாமல் அது பழைய வலை தான். அதனால் பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு இது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம வலையில் போன அந்த கப்பல் கரெக்டாக பழைய வலையிலே போயிருக்கு. இதே புது வலை மேலே அந்த கப்பல் போச்சுன்னா நம்ம வலை ஃபுல்லாமல் நாசமாயிரும். இது நமக்கு ஒரு பேட் லக்குன்னு சொல்லலாம், துரதிர்ஷ்டம். அப்படியே அந்த கப்பல் போனாலுமே நம்ம அந்த வலைக்கு விலைப்போடு அதிகமாக இருக்கும். வலை கட்டி மடங்கேற்றி நிறைய வேலை இருக்கும். அது இல்லாமல் அப்படி இருக்கிறது நமக்கு மட்டும் நட்டம் இல்லை. நம்மளை கரெக்டாக கடலுக்கு அனுப்பி வச்ச ஓனர் அவங்களுக்கும் அது நட்டத்தில் தான் முடியும். இது எப்படியோ அந்த 2 செட்லேயுமே நமக்கு வர்ற மீன் பார்த்தா ஒரு பண்ணி 10 சூறை அவ்வளோதான் மீனே பட்டுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இந்த கடலை பொறுத்த வரைக்குமே மீன் பிடிக்காமல் நம்ம கடலில் சும்மா கிடந்தால் நம்ம வேஸ்ட் ஆஃப் டைம் தான் சொல்லணும். நம்ம அதுக்கடுத்து மீன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு எதிர்பார்ப்புலேயே நம்ம வலை எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு நெஞ்சரில் ஒரு பார்த்தாலே தெரியும் போயா மொத்தங்கிறத இது வலை மொத்தம் இப்படிலாம் சொல்லலாம். இது எப்படின்னா நம்ம தண்ணிக்குள்ளே விலைக்கு விட்ட வலை கரெக்டாக தண்ணி நீவாடு குளறு நீரோட்டம் ஏதாட்டும் குளறாகிட்டுனா அந்த மாதிரி தான். நம்ம தெளிவாக விலைக்கு போட்டிருந்த வலை கரெக்டாக ஒரே இடத்துல குமிஞ்சி அந்த ஃப்ளோட்டிங் அது எல்லாமே கரெக்டாக மொத்தம் அடிச்சு கிடக்கும். மொத்தம்னா எல்லாமே சிக்கி மாட்டி கிடக்கும். அப்படி மாட்டும்போது அது கீழே இருக்க வலை அதுவும் சேர்ந்து சிக்கி அந்த வலையை எப்படி சொல்கிறது, நம்ம இலக்கணத்துக்கு அர்த்தம் இல்லாத மாதிரி ஆகிரும். மொத்தமாக கிடக்கும். அவ்வளோ வலை மொத்தமாக கிடக்கும்போது இது நமக்கு வந்தது கரெக்டாக 4 போயா 4 தெப்பக்கட்டை கூட இல்லை, ஒரு தெப்பக்கட்டை 4 போயா தான் வந்துச்சு. இதுக்கே நமக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகிரும். அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ தெளிவான அளவு வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக எடுத்துடலாம். எடுக்க தெரியாதவர்களாம் இருந்தாலுமே எப்படி பார்த்தாலுமே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இது வந்தது நமக்கு கம்மியாக தான் வந்துச்சு. இதே ஒரு டன்னு 2 டன்னு அப்படிலாம் வந்துச்சுன்னா நம்மளால் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்னா எடுத்துக்கலாம். ஆனால் 2-3 நாள் ஆகும். தூங்காமல் கொள்ளாமலாம் எடுக்கிற மாதிரிலாம் ஆகும். நம்ம பார்த்ததுன்னு பார்த்தா நம்ம கையெஸ்ட்டு ஒரு 4-5 டன் வரைக்கும் நான் பார்த்துருக்கேனோட கஷ்டப்பட்டு அதை எடுத்து முடித்து அதை எடுக்கிறதோட எப்படி சொல்கிறது, சில போட்டில் இதை எடுக்க முடியாதவங்க கரையே வந்துடுவாங்க. எப்படி சொல்கிறது, இருக்க எல்லா வலையும் மொத்தமாக இந்த மாதிரி கிடக்கும். அப்படி கிடக்கும்போது மேலே தூக்கவே முடியாது. தூக்க முடியாமல் தூக்கி போட்டு ஃபுல்லாக அந்த அள்ளி வச்சு அப்படியே கரையை கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா நான் கடல் முளைச்சி அதை எடுக்க இடம் இருக்காது. அதனால் நம்ம கரையை கொண்டு வந்து அதை பிரித்து போட்டு எடுக்க முடியாது. அதேமாரி பிரித்து போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் அதுவும் ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கான மேன் பவர், அதுக்கான டைமிங் எல்லாமே அதிகமாகும். நமக்கு சின்ன மொத்தங்கிறதுனால சட்டுன்னு தட்டி விட்டு ஏற்ற ஆரம்பிச்சாச்சு. பொதுவாகவே இந்த மாதிரி மொத்தம் முறுக்கு எது வந்தாலுமே நம்ம இப்படி நிப்பாட்டி எடுக்க மாட்டோம். இது நம்ம போனது லாஸ்ட்டு தங்கள் நமக்கு நாள் கம்மியாக தான் இருந்துச்சு, ஒரு 10 நாள் தான் இருந்துச்சு. 10 நாளுக்குள்ளே
கடல் போனோம்னா அது மாதிரி சின்ன போட்டில் தான் போக முடியும். இந்த சின்ன போட்டில் என்ன பெனிஃபிட்னால் நமக்கு வலை கம்மியாக தான் இருக்கும். வலை கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம வலையை நிப்பாட்டி கூட நம்ம மீன் வந்தாலும் சரி, வலை மொத்தம் முறைக்கு எது வந்தாலுமே நம்ம தெளிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வலையை வாங்க ஆரம்பிக்கலாம். இதே நம்ம போகிற போட்டில் இல்லைன்னா பெரிய போட்டில் எங்கேயுமே இந்த மாதிரி நிப்பாட்டி இழுக்க மாட்டாங்க. இப்படி நிப்பாட்டி இழுத்தா நமக்கு நேரம் தான் அதிகமாகும். நேரம் அதிகமாகுதுன்னா ஒரு 8 காலையில் 10 மணிக்கு வாங்குறதால எப்படி பார்த்தாலும் ஒரு 12-1 மணி ஆகும் வாங்குறதுக்கு. இதுக்கப்புறம் நம்ம அந்த வலையை சாப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வலையை வாங்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னா, நம்ம இப்போ பேசுகிறோம்ல இந்த இது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் பாட்டுக்கு திடீர்னு இலக்கு வாங்கு சாப்பு அது இதுன்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். எனக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குன்னா இது வந்து ஃபிஷர்மேன்ஸ் அவங்களுக்குலாம் இது ஓரளவுக்கு புரியும். ஆனால் இது சாதாரண ஆடியன்ஸு அவங்களுக்கு இது புரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இங்கே பொதுவாகவே இந்த ஃபிஷர்மேன் சைடு கடலோர பகுதி அங்கே இருக்க மீனவர்களும் சரி, இந்த மாதிரி இந்த ஆழ்கடலில் போகிற மீனவர்களும் சரி, இந்த மீனவர்கள் எல்லாருமே பேசுகிற ஸ்லாங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸ்லாங்கும் சரி, அவங்க பேசுகிற ஒரு சில வார்த்தைகளும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் இது எல்லாருக்கும் புரியுமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். பார்க்குறவங்களுக்கு எப்படி இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். நானும் வந்த புதுசில் திடீர்னு இலக்குன்னு சொல்கிறாங்க, திடீர்னு வாங்கன்னு சொல்கிறாங்க. இலக்குனா எங்கே போய் இலக்கத்துறையில் வாங்குறதுனா எங்கே இந்த கடையில் போய் வாங்குறது ஒன்றும் தெரிய மாட்டேக்கு. நமக்கு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அந்த கடல்லே அப்படி வாழ அப்படியே அவங்க கூட கொஞ்சம் பேசி ஓரளவுக்கு எல்லாமே பழகிட்டு. இங்கே யூஸ் பண்ணுறதுலே ஒரு 3 வேர்ட்ஸ் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன்று சாப்பாக இருக்குது. சாப்பாக இருக்குன்னா சாப் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னா கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா தெளிவாக இருக்குது எப்படிலாம் சொல்லலாம். ஆனால் இது எல்லாருக்குமே ரொம்ப இதாக ரொம்ப பழகின வார்த்தையாக இருக்கும். அடிக்கடி அவங்க வாயில் வர வார்த்தை இதாக தான் இருக்கும். அடுத்து இந்த இலக்காத இதுக்கு என்ன அர்த்தம்னா, இலக்குன்னா விட்டுறா. ஆமாம், இலக்குன்னா விட்டுரு, இல்லை இப்படி சொல்கிறது விட்டு அதை பேஸ் பண்ண வேர்ட்ஸாக தான் இருக்கும். அதேமாரி இந்த இலக்காத இதுக்கு வந்து விட்டுறாத எப்படின்னாலும் சொல்லலாம். இது எல்லாமே கொஞ்சம் காமனான வேர்ட்ஸாக தான் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, அப்படி ஒரு எனக்கு பேசிக்காக இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாதுங்கிறத லைட்டாக தெரியும். இதே என் ஃப்ரெண்டு யாராட்டும் ஒன்றுமே தெரியாதவங்க இருப்பாங்க ரொம்ப இங்கிலீஷ் வேர்ட்ஸு. அவங்களுக்கு இப்போ ஏதாட்டும் ஒரு வார்த்தை ஏதாட்டும் ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்கு ஏதாட்டும் மீனிங் கேட்பாங்களே, ஏதாட்டும் ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்கு மீனிங் கேட்பாங்க. இப்போ வந்து அந்த இங்கிலீஷில் அவங்க கேட்குற அந்த வேர்டுக்கு வந்து நமக்கு மீனிங் தெரியும், ஆனால் அதை எப்படி இவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இதுவும். எனக்கும் ஸ்டார்டிங்கில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி போக பழகிட்டு நம்ம வருஷத்தில் 3/4 நாள் இப்படி கடல்லே கிடக்கிறதுனால கரெக்டாக நம்ம கடலில் வந்திருக்க அந்த மக்களோட தான் கொஞ்சம் பழகிற மாதிரி இருக்கும். அதனால் அப்படியே பேசி அப்படியே பழகிட்டு ஒவ்வொருத்தங்களும் வித்தியாசமான மக்களாக வருவாங்க. அப்படியே அவங்க கூட கொஞ்சம் பழகிட்டு பேசிட்டு அதனால தான் இருக்கும். ஆனால் நம்ம எப்படி வீட்டில் ஃபேமிலி மாதிரி இருக்கோமோ அதே மாதிரி தான் இங்கே கடலில் நம்ம கூட வந்திருக்க அந்த மக்கள் இவங்க கூட தான் நம்ம வீட்டில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கணும். ஒரு சண்டை எதுவுமே போடாத மாதிரி நல்லா கொஞ்சம் க்ளோஸாகவே பழகிடுவோம். அப்படி பழகும்போது அவங்களோட அனுபவங்கள் அதோட நம்ம அதேமாதிரி நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் நம்மளோட அனுபவத்தை அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டே இருப்போம். அதனால் அப்படி டைம் போகிறது ஒன்றுமே தெரியாது. அதேமாரி இங்கே நாள் போகிறது ஒன்றுமே தெரியாது. ஏன்னா 24 ஹவர்ஸில் 20 ஹவர்ஸ் நமக்கு வேலை இருக்கிறதுனால எல்லாமே வேலையை பார்த்துட்டு வந்தோமா, இந்த நாள் போகிறது டைமிங் எதுவுமே நமக்கு தெரியாது. ஒவ்வொரு வாட்டி நம்ம கடல் போய்ட்டு நம்ம கரையாகும்போது என்னடா அதுக்குள்ளே 1 மாதம் வெயிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கடல்லே கிடக்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கும்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம வாலிய பையன் நமக்கும் சில விஷயங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே நம்மளோட இந்த வலை எடுத்துட்டு இருக்காங்களே பெரிய மனுஷங்கள், அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு குடும்பம் குட்டி அதுன்னு ஆகிப்போச்சுல. அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருப்பாங்க. அவங்க கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு அவங்க குழந்தைங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. இது எப்படியோ நம்ம கூட கடலுக்கு வந்தவங்க அவங்க தான் நம்ம ஃபேமிலி எல்லாமே அவங்க தான். எப்படி சொல்கிறது, நம்ம கடலில் என்ன இருந்தாலுமே அவங்க தான் பொறுப்பு. அவங்க கூட தான் நம்ம எப்படி சொல்கிறது இன்பம் துன்பம் எல்லாமே அவங்களோட தான்.
அதனால் பொதுவாகவே அவங்க கூட அவ்வளோவா அப்படி இருக்குது கடலில் இருக்கும்போது சண்டை எதுவுமே போட மாட்டோம். கொஞ்சம் அப்படியே ஜாலியாக பேசிட்டு எப்பவுமே இப்படி ஜாலியாகவே போயிடும். நாங்கள் அப்படி தான் பேசிட்டு இப்படி வலை இழுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பன்னி வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்களே இந்த பன்னி, இது நார்மல் சைஸ் தான். ஆனால் இதுக்கு தான் எப்படி சொல்கிறது, இருக்கிறதுலே கொஞ்சம் ரேட்டான மீன், ரேட்டு கூட்டின மீன். இது ஃபுல்லாமே எக்ஸ்போர்ட் மீனுங்கிறதுனால இது இப்போ சின்ன மீனாக வந்துருக்கு நமக்கு. இதே பெரிய மீனாக இருக்கும்போது அதுக்கான ரேட்டு அதிகமாக இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்கும். இது சின்ன மீனுங்கிறதுனால நம்ம அப்படியே வீஞ்சில் போட்டு தூக்கியாச்சு. இதே கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கும்போது அப்படி நம்ம அந்த வீஞ்சிலேருந்து வலையை தட்டி பின்னாடி கப்பியை கொண்டு போயிடுவோம். கப்பினா அது கொஞ்சம் வெயிட்டு கூடின மீன் எல்லாத்தையுமே நம்ம அதை வச்சு தூக்கிடலாம். அதை வச்சு கொஞ்சம் ஈஸியாக தூக்கிடலாம், கஷ்டப்பட வேண்டாம். வெயிட் கூடின மீன்னா இப்போ நம்ம பிடிச்ச இந்த பன்னி இதிலே கரெக்டாக ஒரு 1/2 டன் வரைக்குமே இருக்குதுன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம பார்த்தா கரெக்டாக ஒரு 300 கிலோ அவ்வளோ வரைக்கும் தான், அவ்வளோதான் பார்த்துருக்கோம். அதுக்கு மேலே கடலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. கடலுக்குள்ளே என்னென்னமோ கிடக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எப்படி சொல்கிறது, அது எல்லாமே நல்ல விஷயங்களாகவும் இருக்கும், நமக்கு கெட்ட விஷயங்களாகவும் அமையும். எல்லாமே நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. சில நேரங்களில் நம்மளால் தூக்க முடியாத அளவுக்குலாம் மீன் வரும். அந்த மாதிரி மீன்லாம் வரும்போது வேறு ஒன்றுமே செய்ய முடியாது, அப்படி நம்ம வலையிலேருந்து தட்டி தான் விடணும். ஏன்னா அதுக்கான ஃபெசிலிட்டி நம்மகிட்ட கிடையாது. பெரிய மீன்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு என்ன தெரியல, திருக்க மாண்டா அதெல்லாம் வந்துச்சுன்னா டன் கணக்கில் சொல்லுவாங்க. நான் பார்த்த வரைக்குமே ஒரு 1.5 டன் 2 டன் அவ்வளோதான் பார்த்துருக்கேன். ஆனால் போட்டுக்கு ஈக்குவலாக இருக்க சைஸ்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும்போது வலையை தட்டி தான் வலையை வெட்டி தான் விடணும். புது வழியாக இருந்தாலுமே நம்மளால் காப்பாற்ற முடியாது. அதேமாரி அது மட்டும் கிடையாது, திடீர்னு இந்த சாதுவான மீன் சொல்லுவாங்களே, திமிங்கலம் குட்டி அது அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய வரும். அந்த மாதிரி வரும்போது நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதை காப்பாற்றுறதா வலையை காப்பாற்றுறதா, சில டைம் நம்ம அதை காப்பாற்றுறதுக்காண்டி வலையை வெட்டி விடுவோம். ஏன்னா நம்ம அப்படி சொல்கிறது, நம்ம கிடக்கிற அந்த கடலில் நமக்கு அட்டாக் பண்ணாத ஒரே அனிமல்னால் அந்த மாதிரி சாதுவான மீன்கள் தான். அதை நம்மளை ஒன்றுமே செய்யாது. அதனால் அதை அப்படி பொதுவாகவே அதெல்லாம் நம்ம காப்பாற்ற தான் பார்ப்போம். ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களே. ஒரு சில வாட்டி நம்ம வேறு போட்டில் போகும்போது அந்த போட்டில் எப்படின்னா இந்த மாதிரி திமிங்கலம் அந்த மாதிரி ஏதாட்டும் வந்துச்சு, நம்ம வலையில் ஏதாட்டும் கொஞ்சம் ஆபத்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வலையை தான் காப்பாற்ற பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்க பொறுப்பு எது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அந்த டைமில் அவங்க அந்த நமக்கு பட்ட அந்த மீனோட அந்த வலையை காப்பாற்ற தான் நினைப்பாங்க. நான் சொல்கிறது இப்போ இந்த உறவி இந்த மாதிரி சின்ன மீனாக பெரிய மீனாக சொல்கிறேன். திடீர்னு நம்ம பிடிக்க வேண்டிய இந்த பண்ணி விட்டுருங்க, இந்த சூறை, டூனா, கேரா அந்த மாதிரி எந்த மீன் வந்தாலுமே அதிகமாக வர டைம் நம்ம மீனையும் நமக்கு பார்ப்போம். ஆனால் அவங்களுக்கு மெயினாக அந்த வலையை தான் பார்ப்பாங்க. மீன் எப்போலாம் பிடிச்சிக்கலாம், நம்ம அந்த வலையை பாதுகாக்கணும் தான் பார்ப்பாங்க. அதான் மெயின். நம்ம மீன் எப்போலாம் பிடிச்சிக்கலாம், நம்ம வலையை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா நம்ம இந்த போட்டோட சொந்தக்காரங்க அவங்க நம்ம கரையிருந்து நம்மளை கரெக்டாக மீனை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்போடு நம்ம கூட அந்த டிரைவரை அனுப்பி வச்சுருப்பாங்க. நமக்கு பொதுவாக இந்த டிரைவர் அவங்க தான் மெயின்னா அவங்களுக்கு தான் எல்லா பொறுப்புமே சேரும். என்ன நடந்தாலுமே மீன் கொண்டு வந்தாலும் சரி, மீன் இல்லாமல் வெறும் போட்டால் போனாலும் சரி, எல்லா பொறுப்புமே அவங்க மேலே தான் சாயும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த வலை தான் மெயினாக வைப்பாங்க. நம்ம என்ன நினச்சாலும் நடக்கிறதானே நடக்கும். அதனால் பெருசாக அதை பற்றி நம்ம கேர் பண்ணுறதும் கிடையாது. நமக்கு இது எதுவுமே தெரியாமல் நம்ம உடல் ஜாலியாக வலையை பார்த்து கிடப்போம். ஏன்னா நமக்கு இது இப்போதைக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. நமக்கு வேலையை பார்த்தோமா, தெளிவாக பார்த்தோமா, வேலையை மட்டுமே பார்த்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பையன் இவனுக்குலாம் இன்றைக்கி தான் பிறந்த நாளாம், கடல்லே பிறந்த நாள். நமக்கும் அதேமாதிரி தான். சின்ன வயசுலேருந்தே அப்படி பிறந்தநாள் எதுவுமே கொண்டாடினதே கிடையாது. விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் மட்டும் பிறந்தநாள் கொண்டாடலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த கடலுக்கு வந்துச்சு. இங்கே கடலுக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. நான் இது வரைக்கும் இப்போ கடலுக்கு வர ஆரம்பித்து எப்படி சொல்கிறது, நிறைய இதை இழந்திருக்கேன்னா அது எல்லாமே நமக்கு அவசியம்னு சொல்ல முடியாது, ரொம்பலாம் அவசியம் கிடையாது. இருந்தாலுமே எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வித்தியாசமாக தோணும். ஒரு வேளை இது கடலுக்கே வராமல் நமக்கு கரையை ஏதாட்டு வேலை பார்த்துட்டு எப்படி ஜாலியாக வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு தோணும். என்ன இருந்தாலுமே நமக்கு கிடச்ச ஏதாச்சும் வாழ்ந்துக்க வேண்டியதான். இதுவும் நல்லா தான் இருக்குது. நமக்கு இந்த மற்றவங்கள மாதிரி
கரையை இருக்காங்களா அவங்கள மாதிரி நமக்கு இந்த ஸ்கிரிப்டில் இருக்க மாதிரி ஸ்கிரிப்ட்லன்னா சொல்கிறது எப்படி இருக்குது, காலையில் எழுந்திரிச்சோம் வேலைக்கு போனோம், வீட்டுக்கு வந்தோம், திரும்ப வேலைக்கு போனோம், வீட்டுக்கு வந்தோம், அப்படி இப்படி ஒன்றுமே கிடையாது நமக்கு. நம்ம கரெக்டாக கடலில் கிடக்கமா, 10 நாள் வச்சு கரையை போகிறோம், 10 நாள் 20 நாளோ 30 நாளோ எத்தனை நாள் வச்சுனாலும் சரி, கரையை போனதுக்கப்புறம் நம்ம கரையில் ஒரு 2 நாளில் 1 நாள் இருப்போம். அந்த டைமில் நம்ம கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம தேவையான பொருட்களை வாங்கிட்டு தேவையான நினச்சதை வாங்கி சாப்பிட்டுட்டு நினச்ச இடத்துக்கு போயிட்டு திரும்ப கடலுக்கு வந்துட வேண்டியதான். அடுத்து கடலுக்கு வந்துட்டு கடலில் நம்ம எத்தனை நாள் இருக்கணும்னு நமக்கே தெரியாது. திடீர்னு 1 மாதம் ஆகலாம், திடீர்னு மீன் பட்டு நம்ம 15 நாள் அதுக்குள்ளே வேற ஆரம்பிச்சிடலாம். நம்ம லைஃப் பெருசு, நம்ம லைஃப் இப்படியே போகிறதுனால நமக்கு பெருசாக அந்த மாதிரி டென்ஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. நம்ம கடல்லே கிடக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, எல்லாத்துக்கும் ஒரு எண்டு இருக்கும்ல. திடீர்னு நம்ம எண்டு கடல்லே கூட நடக்கலாம். நமக்கு இது பெருசாக எப்படி சொல்கிறது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நம்ம லைஃபே போகும். நம்ம லைஃப் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் எதுவுமே நம்ம கணிக்கவே முடியாது. நம்ம அதுக்காக ரெடியாக இருக்க வேண்டியதான். என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்க வேண்டியதான். பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கலாம். நம்ம அப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக விடிஞ்சதும் தெரியல, 2 செட்டு இழுத்ததும் தெரியல. நம்ம லைஃப் இப்படி தாங்க, அடுத்து என்ன நடக்கும் தெரியாது. ஃபுல்லாகவே ஒரு ஆபத்தான இடம், என்ன தான் ஒரு ரிஸ்க்கு, நிறைய சர்ப்ரைஸ், அது இல்லாமல் அடுத்து என்ன நடக்கும் ஒரு ஆர்வம். ஃபுல்லாகவே இந்த ஆர்வத்தோடையே நம்ம லைஃப் அப்படியே போகுது. எது எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்கணும். எப்போவுமே நெவர் கிவ் அப் அந்த ஆட்டிடியூடை விடவே கூடாது. பார்த்துக்கலாம், எப்படி இருந்தாலுமே நம்ம கடலில் நம்ம நினச்சது நடக்காது, எப்போ என்ன நடக்கும்னு சொல்லவும் முடியாது. அது இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கவும் முடியாது, எல்லாமே இந்த இயற்கை வசம்தான். ஆனால் இது கரையில் அப்படி கிடையாது. கரையை பொறுத்த வரைக்குமே நம்ம கண்ட்ரோல் தான். அப்படி இருக்கும்போது கரையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுமே நமக்கு ரொம்ப எப்படி இருக்கிறது முக்கியமானதாக இருக்கணும்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கடல்லே பாதி நாள் கடந்து நம்ம கரையை போகும்போது நம்ம கரையை கிடைக்கிற நாட்கள் நமக்கு ரொம்ப முக்கியமான நாட்கள், நம்ம கோல்டன் டேஸ்ன்னு சொல்லலாம். அப்படி கிடைக்கிற கோல்டன் டேஸை நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. இதுக்குன்னா நமக்கு அடுத்து கிடைக்கிற டைம் நம்ம போட் ஸ்ட்ரைக், அந்த 2 மாத டைம் நமக்கு ரொம்ப முக்கியமான நாட்களாக இருக்கும். அந்த டைம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக ஏதாட்டும் செய்யணும். இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலுமே நம்ம சேனலை விசிட் பண்ணாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம கோல்டன் டேயில் தான் இருக்கோம். நம்ம கோல்டன் டே இன்னையோட முடியுதுன்னா அடுத்து நம்ம கடல் கிளம்ப போகிறோம். அதனால் நமக்கு பெண்டிங்கில் இருந்த ஒரே வேலை இது ஒன்று தான். நம்ம கரெக்டாக நம்ம எடுத்த வீடியோவை கரெக்டாக நம்ம என்ன செஞ்சோன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு காட்டணும், தெரியாதவங்களுக்கு காட்டணும். அதனால் இதை முடிச்சு நம்ம அடுத்து நம்ம கடல் கிளம்ப போகிறோம். இந்த 2 மாதத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டோன்னா, நம்ம 2 மாதம் நீங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணாலே தெரிஞ்சிருக்கோம். நான் 2 மாதமும் கரெக்டாக நம்ம டெய்லியும் நம்ம கோலில் கரெக்டாக இருந்தோம். நம்ம கோல் என்னென்னா, மெயின் கோலே கரெக்டாக நம்ம நாளை வேஸ்ட் பண்ணக்கூடாது. கிடைக்கிற டைம் நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும்னு தான் நினச்சோம். அப்போ தான் நம்ம ட்ரை பண்ணி ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் எல்லாத்தையுமே. என்னதான் நம்ம கிடைக்கிற ஃப்ரீ டைமில் ஜிம்முக்கு போகிறது, கராட்டே கிளாஸு, இது பார்த்தா ஜூடோ, அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் கிடச்சின்னா நம்ம இந்த இதாட்டம் ஆன்லைன் ஜாப்பு, இல்லைன்னா நைட்டு கடலுக்கு போகிறது. இப்படி தான் நம்ம இந்த 2 மாதம் போச்சு. இப்படி போகும்போது நம்ம கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி இந்த வீடியோவை ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இன்னையோடு இது முடிஞ்சுக்கிறோம் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம், எது எப்படியோ நம்ம அடுத்த செட்டு வாங்க ஆரம்பித்து இதோ 3ஆவது செட்டு வாங்கிட்டு இருக்கோம் நினைக்காம. 3ஆவது செட்டு, இதுக்கப்புறம் 1 செட்டு தான் இருக்குது. அதையும் வாங்கி முடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம கப்பல் விட்ட வேலை பார்த்துட்டு அடுத்து நம்ம சின்ன தூக்கத்தை விட்டுறலாம்.
them back, girl. Let me see you hold it down. We gon' have a blast. 'Cause I just wanna know what you gonna do with all of that. Ain't gotta say a word. I know what's up. You can have it all. Watch me rip it off. I'll admit it. You got me feeling hella love. Even when it's going down, know that we gon' live it up. Young shot caller. Always been. ஒரு வழியை நம்ம மொத்த வலையை வாங்கி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம மீனை உள்ளே இறக்கணும். எப்பவுமே இது மாதிரி தான் கரெக்டாக நம்ம வலை வாங்கி முடித்த உடனே நம்ம மீனை பிடிச்ச மீன்லாம் உள்ளே இறக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சில மீன்லாம் உள்ளே வந்திருக்கும். நம்ம கரெக்டாக 2 கட்டாப்புக்கு ஒரு வாட்டி மீன் உள்ளே இறக்கிடுவோம். அப்படி தான் நம்ம இறக்கி கரெக்டாக அந்த சின்ன மீன்லாம் உள்ளே இறக்கப்பட்டாச்சு. இப்போ அந்த பெரிய மீன் ஒன்றும் செய்யாதனால நம்ம லைட்டாக மேலேயே கிடந்துச்சு. இப்போ இதுக்கு நமக்கு ஆப்ரேஷன் பண்ணி இதே உள்ளே இருக்க போகிறோம். ஆப்ரேஷன்னா ஒன்றும் இல்லை, இது சைடு இருக்க அந்த பூ, அதுக்கப்புறம் அந்த குடல் இதெல்லாம் எடுத்துகிட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணி உள்ளே இறக்கிடுவோம். நமக்கு இது வரைக்குமே கறிக்கு நல்ல மீன் எதுவுமே வரல. விரை சூறை அந்த மாதிரி தான் வந்துகிட்டே இருந்துச்சு. லாஸ்ட்டு 2 டேஸாக அந்த சூறையை தான் சாப்பிட்டுட்டே இருந்தோம். இதோட வெறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள சவரவாயம் ஒன்று இருந்துச்சு. ஒரு 5 கிலோ இல்லை 4 கிலோ சைஸில் இருந்துச்சு. அதை மேலே தூக்கியாச்சு. அதே மாதிரி இங்கே கடலுக்குலாம் வரும்போது நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரி தேங்காய் அரைச்சி குழம்பு வைக்கிறது வழக்கம். அது வந்து சின்ன போட்டாக இருக்கும்போது நமக்கு மிக்ஸி அதெல்லாம் வைக்க முடியாது, அதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் வீட்டில் இருந்து வரும்போது தேங்காயெலாம் ஒரு கரெக்டாக ஒரு தூக்குச்சட்டில் அரைச்சி கொண்டு வந்துடுவாங்க. அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம பெரிய போட்டுனா அங்கே மிக்ஸி எல்லாமே இருக்கும். தேங்காய் கொண்டு வந்து கடல் மேலே வச்சு நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். இங்கே அப்படிலாம் ஃபெசிலிட்டி வர வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா சின்ன போட்டை பொறுத்த வரைக்குமே நாள் கம்மியாக பார்க்குறதுனால நம்ம இதுக்காக அந்த மிக்ஸி அதெல்லாம் தேவைப்படாது. அடுத்தது மீனை விட்டுட்டு மிச்சம் மீனை ஐஸ் பெட்டிக்கில் வச்சுட்டு அப்படியே நமக்கு அப்புறம் ஐஸ் பெட்டி இப்படி வச்சு பூட்டிட்டு அதுக்கப்புறம் நமக்கு மெயினான வேலை அந்த வெட்டி போட்ட அந்த கப்பல் விட்டு அதை நம்ம தெளிவு பண்ணணும். அது தெளிவு பண்ணணும்னா நம்ம அது துண்டாக ஏற்கனவே துண்டாக தான் இருந்துச்சு. அதை நம்ம தனியாக தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து அதை தனியாக பட்டணம் போட்டு ஒதுக்கணும். அது ஒன்று தான் நமக்கு வேலையே, வேறு வேலை எதுவுமே இல்லை. அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். அடுத்து நமக்கு துண்டான அந்த வலையை தனியாக ஒதுக்கி பொட்டலம் போட்டு தான் வேலையே. நீங்கள் மறைக்காதீங்களா? நீ தெரியுது, நீ போய் வேலை பார்க்கணும். அப்படிலாம் லீவ் வேலை கிடையாது. அப்படியே அந்த வலையை பொட்டலம் போட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம பக்கத்தில் ஒரு போட்டு இருந்துச்சு. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து பார்த்தா நம்ம ஏதோ பெல்ட்டு கட்டிருந்தாங்களாம் நம்ம போட்டில் இருந்து. எதுக்குன்னு கேட்டால் பம்பில் ஏதோ ஸ்பேர் பெல்ட்டு மிஸ் ஆகிட்டான், அதுக்காக பெல்ட்டு கட்டிருப்பாங்க. பொதுவாகவே நமக்கு கடலில் ஏதாட்டு பிரச்சனைனா நம்ம கூட ஹெல்ப்புக்குன்னு இருக்கிறது பார்த்தா நம்ம கூட இருக்க அந்த போட்டு தான். எல்லாமே நம்ம ஊரை போட்டு தான். அது இல்லாமல் நம்ம எப்படி இருக்கிறது நம்ம கம்பெனி போட்டு சொல்லலாம். கம்பெனி போட்டுனா நம்ம இருக்க இதே கம்பெனிகிட்ட இன்னொரு போட்டு சொல்லலாம். ஒன்றா நம்ம 2 நம்ம வந்துடுவாங்க. அதுமாதிரிலாம் அதனால் கொஞ்சம் முதல்ல வருவாங்க. இல்லை கொஞ்சம் தெரியாத போட்டுனா கொஞ்சம் லேட் பண்ணி வருவாங்க. எப்படி பார்த்தாலும் ஹெல்ப்னு கேட்டால் எல்லாருமே ஹெல்ப் பண்ண தான் செய்வாங்க. இப்படி கடலில் இருக்கும்போது யாருக்காட்டும் ஏதாட்டும் பிரச்சனை ஏதாட்டும் ஒரு பொருள் இல்லை அப்படின்னா உடனே தந்துடுவாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு தண்ணி டீசலு ரேஷனு என்ன கேட்டாலும் தந்துடுவாங்க. அதேமாரி நம்மளும் நம்மகிட்ட கேட்கும்போது கொடுத்துடணும். இதான் மரன்னு கிடையாது, இது அப்படியே ஒரு வழக்கமாகவே இருக்குது. இப்படி உதவின்னு வருது நம்ம போட்டு மட்டும் வராது.
கடலில் கிடக்கிற எந்த போட்டாக இருந்தாலும் சரி ஹெல்ப்னு கேட்டால் எல்லாருமே வரத்தான் செய்வாங்க. அதுமாதிரி யாருக்கு ஹெல்ப் கேட்டாலும் நம்ம போக தான் வேணும். ஒரு 10 நாளாக இருக்குமா? ஒன்றுதான் பார்க்க ஏழு அதுக்கப்புறம் நம்ம இடத்துக்கு ஓடி வந்தாச்சு. நம்ம இடத்துக்குனா நம்ம வேற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு மீன் அளவு படலை. அதனால் நம்ம வேற இடத்துக்கு வந்தாச்சு. வேற இடத்துக்கு வந்துட்டு நம்ம அடுத்த பேராசூட் இறக்கிட்டாச்சு. பேராசூட் போட்டு நம்ம இடத்துல வழி விட்டுட்டு அடுத்து நம்ம குட்டி தூக்கத்தை போட்டாச்சு. ஏன்னா இதான் நம்ம லாஸ்ட் நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நமக்கு சுத்தமாக ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. என்ன நடக்குன்னு தெரியல, பார்ப்போம். The next day. நம்ம லைட்டாக அசந்துட்டோம். ஆனால் அதுக்குள்ளே அவங்க தொட்டா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட முஞ்ச கழிட்டு வந்து நிற்க ஆரம்பிச்சாச்சு. நின்று அப்படியே போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால லைட்டாக பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்படியே முதல் செட்டோட முதல் கொடியை ஊற்றி இறக்கியாச்சு தண்ணிக்குள்ளே. I killed it, it's murder, go crazy, berserker. I killed it, it's murder, go crazy, berserker. I killed it, it's murder, go crazy, berserker. I killed it, it's murder, go crazy. அடுத்த முதல் செட்டை நம்ம இறக்கி முடிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது செட்டாக போக போகுது. அடுத்து நம்ம ஆட்டம். So weak, I've never seen you with such tired eyes. And everything we said we'd be, we just traded for a suit coat and a tie. And underneath
அடுத்த செட்டு நம்ம தான் இழக்க போகிறதுனால கொஞ்சம் எப்படி சொல்கிறது வேர்வையில் குளிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம சட்டையை கழட்டியாச்சு. ஆனால் நம்ம மட்டும் தான் சட்டையை போட்டிருக்கோம், மிச்சம் எல்லாம் சட்டையை கழிச்சு தான் நிற்காங்க. கடலில் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கான்னு சொன்னோம்ல, அதுக்கேற்ற மாதிரி தான். காற்று கடல் திடீர்னு கூடும், திடீர்னு குறையும். திடீர்னு எப்படின்னா ஒரு சொட்டு காற்று இருக்காது. ஒரு சொட்டு காற்று இருக்காதுன்னா உள்ளே படுக்கவே முடியாது, நம்ம வெளியே தான் வந்து படுக்கிற மாதிரி அப்படிலாம் சுச்சுவேஷன் அமையும். அதே டைம் நம்ம கொஞ்சம் வேலை பார்க்கும்போது ரொம்ப வேர்க்குமா, காற்று இல்லாமல் ரொம்ப ரொம்ப நஷ்டம் இருக்கும். அதனால் எப்படின்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. வெற்றி நம்ம 2 செட்டி ஆக்கி முடிச்சுட்டு நம்ம தண்ணி குடிக்க வந்தாச்சு. அப்படி தண்ணி குடிக்கும்போது கரெக்டாக அந்த கொடி போடுறதுக்கு ஆள் இருந்தாங்க. ஆனால் அவங்க சமைக்க போயிட்டாங்க. அதனால் அந்த கொடியை தூக்கி போட்டுட்டு அடுத்து நம்ம திரும்ப அந்த வலை இலக்கறதை பார்க்க வந்தாச்சு. இது நல்லா தான் இருக்கும். அப்படி பார்க்குறது சும்மா உட்காந்து பார்க்குறது கிடையாது. அப்படி பார்க்கும்போது வலை அவ்வப்போதா இல்லையான்னு தெளிவாக பார்க்கணும். தெளிவாக பார்க்கணுன்னா திடீர்னு நம்ம ஏதாட்டும் ஒரு கோளாறு பண்ணிட்டோம்னா இருக்க மொத்த வழியும் அள்ளிட்டு போயிடும். நான் ஏற்கனவே மொதல் பார்ட்லேயே சொல்லியிருப்பேன் இது எவ்வளோ முக்கியம்னு. ரஃப் ஆகிட்டு வருது. அதனால் ஆயிலுக்குள்ள மண்டையை விட்டுட்டு ஒரு வழியாக மொத்த வலையும் விளக்கி முடிச்சு விட்டு கொடி தூக்கி அத்தனைக்குள்ள இலக்கியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு பேராசூட் போட்டு அடுத்து ஒரு இறைய அடிச்சுட்டு ஒரு கொட்டி தூக்குது போட வேண்டியதான். இன்றைக்கி நமக்கு சாப்பாடே ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம காலையில் நம்ம வெட்டின தேவையன் இருக்கிறதே அந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டான மீன் சொல்லுவாங்க. அதில் பிரியாணிலாம் போட்டு தருவாங்க. ஆனால் இந்த ஹோட்டலில் போட்டு தரல. இந்த ஹோட்டலில் போட்டு தரோம்னா இந்த ஹோட்டலில் நமக்கு போகும்போது கரெக்டாக மாஸ்டர் இல்லை. அதெல்லாம் நம்ம கூட இருந்த ஒருத்தர் தான் சமைச்சு தந்தாங்க. இதே மாஸ்டர்லாம் தெளிவாக இருந்துச்சுன்னா நமக்கு அந்த மாதிரி திரும்ப அந்த டேஸ்ட்டான மீன்லேயே பிரியாணிலாம் போட்டு தருவாங்க. அதெல்லாம் சாப்பிட நல்லா தான் இருக்கும். பொதுவாகவே இந்த கடலில் சாப்பிட்ற சாப்பாடுலாம் கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும். வெயிட்டாகவே இருக்கும்னா உழைக்கிற உழைப்புக்கும் சரி பசி மிச்சமாக எடுக்கும். அப்படி எடுக்கும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கரையில் சாப்பிட்றதோட நம்ம இங்கே நம்ம எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்ற சாப்பாடு நார்மலாக சாப்பிடும்போது நம்ம அதிகமாக தான் சாப்பிடுவோம். நம்ம பார்க்குற வேலைக்கும் இருக்கும். அதில் கொஞ்சம் டேஸ்ட்லாம் ஆட் பண்ணாங்கன்னா வெயிட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறது, அப்படி சாப்பாடுலாம் நம்ம கரையவே கிடைக்காது. அப்படி தான் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்குமே இந்த கடலில் நல்ல சாப்பாடு, நல்ல இடம், தண்ணி இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதா. அதனால் நமக்கு இந்த கடலில் அப்படி சொல்கிறது பிடிச்சிட்டுன்னு சொல்லலாம், பழகிட்டும் சொல்லலாம். எது எப்படியோ நம்ம பேராசூட் போட்டாச்சு. அடுத்து நம்ம காலையில் இந்த பொட்டனை போட்டுருந்தோம்ல அந்த வலை,
அது எப்படின்னா நம்ம போட்டிருந்தது ஒரு பெரிய பொட்டலாமல் போட்டாச்சு, அதை தூக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. அதனால் அதை அப்படியே பிரித்து அதை ரெண்டு பீஸாக போட்டாச்சு. இப்போ அதை தூக்கி நம்ம ஓரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி நமக்கு சாப்பாடே வெயிட்டாக இருந்துச்சு. மீன் குழம்பு, பொரிச்ச மீன் வச்சு தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு திரும்ப நைட்டு எழுந்திரிச்சி வலையை பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு வந்தோம். நம்ம எப்போதும் லேட்டாக எந்திரிக்க மாட்டோம். கரெக்டாக எழுந்திரிச்சிடுவோம். நம்ம மூஞ்சி கழுவிட்டு தண்ணி குடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே கொடியை தூக்கிட்டாங்கோ. இன்றைக்கி தான் நமக்கு லாஸ்ட் நாள்னால் கடலுக்கும் சரி கரைக்கும் சரி இதுதான் லாஸ்ட் நாள். ஏன்னா நமக்கு கரெக்டாக இந்த வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக நமக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. அதனால் நமக்கு இன்னையோட நமக்கு லாஸ்ட் நாளாக இருக்கும் நினைக்கிறேன். நம்ம கொடியை சாப்பாக கட்டி வச்சுட்டு அடுத்து நம்ம வலையை பரட்டி விட்டுட்டு அப்படி நம்ம வலையை பார்த்துட்டே இருந்தோம் ஏதாட்டும் மீன் வருதா இல்லையான்னு. இதுக்கப்புறமாட்டும் ஏதாட்டும் மீன் வரணுமே மீன் வருமானு பார்த்துட்டே இருந்தோம். முதல் செட்டில் நமக்கு மீன் எதுவுமே வந்த மாதிரி தெரியல. நமக்கு முதல் செட்டில் பெருசாக எந்த மீனுமே அந்த மாதிரி தெரியல. பெருசாக என்ன மொத்தமே எந்த மீனுமே வரல. அதனால் நம்ம கொஞ்சம் வேகமாகவே இழுத்து முடிச்சுட்டு கொடியை தூக்கி உள்ளதுக்கு போட்டாச்சு. நம்ம எப்போவுமே சரி மொதக்கட்டாக வாங்கி முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் தூக்க கலக்கத்துலேயே இருப்போம். அதனால் மொதக்கட்டாக அப்படியே நம்ம மீன்லாம் உள்ளது கிறக்கிட்டு உள்ளே நம்ம பால் பாக்கெட் வச்சுருப்போம். பால் பாக்கெட் எடுத்துகிட்டு நம்ம காப்பியை போட்டு குடிச்சிட்டு தான் நமக்கு அடுத்த வேலையே. ஏன்னா நம்ம எந்திரிச்சோன்னா அப்படியே நேராக இருக்கிறதுனால அப்படி தூக்கத்திலேயே இருக்கும். இப்போ காப்பி குடிச்சோன்னா நமக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் காப்பி போட்டு கரெக்டாக அந்த காப்பி குடிக்கிற டைமில் மீனும் பட வாய்ப்பு இருக்கும். மீனே படாமல் வெறும் மழையை வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஒரு அரை மணி நேரம் இல்லை 10 நிமிஷம் மடக்கி போடுவோம்ல. மடக்கி போட்டோம்னா ரெஸ்ட் விடுவோம்ல. அந்த ரெஸ்ட்டில் மீன் பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மீன் படுற டைமில் படும், எல்லா டைமும் அப்படி படாது. I've been all around the globe trying to protect your soul. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த செட்டோட கொடியை தூக்க ஆரம்பித்து நம்ம எடுக்க ஆரம்பித்தோம். இந்த செட்டாட்டு ஏதாட்டு மீன் வருமானு ஒரு ஆர்வத்திலே எடுத்துகிட்டு இருந்தோம். பார்ப்போம் ஏதாட்டு வருதான்னு பார்ப்போம்.
இப்போ அடித்த மாதிரி திடீர்னு அடிக்கடி இந்த மாதிரி வீஞ்சில் ரிட்டர்ன் ஊற்றுவோம். ரிட்டர்ன்னா இதாட்டும் நம்ம வலையில் முடிச்சு இதாட்டும் ஒரு திறப்பு அது மாதிரி ஏதாட்டும் இருந்துச்சுன்னா அந்த டயரில் கொல்லி திரும்ப ரிட்டன் இழுத்துருவோம். ரிட்டன் சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்படி சுற்றும்போது நம்ம கைகாலெலாம் எப்பவுமே சாப்பாக வச்சுருக்கணும். ஏதாட்டு கால்லையே கொளிச்சுன்னா அப்படி நம்மளை இழுத்து வீஞ்சிக்குள்ளே ஒருத்தர் இழுத்துட்டு போயிடும். வீஞ்சிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடும்னா அப்படி தூக்கி இப்படி பின்னாடி தூக்கி போட்டுரும். பின்னாடி தூக்கி தண்ணிக்குள்ளே அதிகரியும். இல்லைன்னா சிலருக்கு உள்ள கால்லாம் மாட்டிருக்க சொல்லுவாங்க. நம்ம பார்த்து கிடையாது சொல்லுவாங்க. அந்த டைமில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். இது காற்றுல டைம் ஒன்றும் தெரியாது. சீசனுக்கெலாம் இந்த மாதிரி மால் மேலாளி போடும்போதும் சரி, காற்றுக்கு ரிட்டன் அடிக்கும் போதும் சரி, எப்பவுமே கவனமாகவே இருக்கணும். எல்லா சைடுமே ஆபத்து இருக்க தான் செய்யுது. ஆனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். கவனம் சிதறினால் அவ்வளோதான், மரணம் கூட நடக்காது. நமக்கு ஏதாட்டும் ஒரு எமர்ஜென்சினா நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் கரையை போக முடியாது. அதுதான் இங்கே பிரச்சனையே. When you want to get off the darkest ground, the gravity pulls you straight down. Earth from a bird's eye view. You should grow feathers to see this too. When you want to get off the darkest, நமக்கு இந்த இது வரைக்குமே நமக்கு சொல்கிற அளவுக்கு எந்த மீனுமே வரலை. எந்த மீனுமே நமக்கு வரவே இல்லை. இருந்தாலும் நம்ம விடக்கூடாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. அப்படியே நம்ம இழுத்துட்டு இருக்கும்போது தான் திடீர்னு கொஞ்சம் வெயிட்டாக தெரிஞ்சிச்சு. என்னென்னு மேலே ஏறி பார்த்தா தான் தெரியுது, பெரிய வால் மாதிரி நம்ம தெரிஞ்சிச்சு. பார்த்தா ஒரு கோலா மீன்ஸ் ஒரு சின்ன கோலா, மடக்கோலான்னு சொல்லுவாங்க. இங்கே மடக்கோலான்னு தான் சொல்லுவாங்க. இது அவ்வளோவா வெயிட்டு இருக்காதுன்னு சொல்ல முடியாது, வெயிட் இருக்குன்னு சொல்ல முடியாது. மீடியமாக இருக்கும். மீடியமானா இதுதான் இருக்கிறதான ரேட்டு கூட்டினது. வெயிட்டு கூட அதுக்கான ரேட்டு குறைஞ்சிரும். வெயிட்டு கரெக்டாக மீடியமான லெவலில் இருக்கும்போது தான் அதுக்கான ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மீனுக்கு கொஞ்சம் ரேட் அதிகம்தான். பண்ணிக்கப்புறம் இந்த மீன் தான் ரேட் அதிகம். நம்ம ஒரு தங்களுக்கு இதுலேயே ஒரு 40-50 பிடிச்சிட்டாலே போதும். நம்ம ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். நமக்கு கடை பண்ணோம், நமக்கு எதாட்டும் கையில் கிடைக்கும்னு. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2-3 வந்தாலே போதும். நல்ல பாடு கிடைச்சோம், நல்ல பாடுன்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு அந்த ஒன்றே இப்போ தான் பார்க்கணும். நம்ம பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அடுத்து எதாட்டும் வருதானே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டாக நம்ம கொஞ்சம் கவனம் சிதறோன்னே உள்ள ரிட்டன் எடுத்துகிட்டு, இந்த மாதிரி டைமில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வந்துடும்ல. அதேமாரி தான் முன்னாடி நிற்கிறத ஏற்ற மாதிரி தெளிவாக நிற்கணும். நான் முன்னாடியே இந்த கியர் சிஸ்டம் எல்லாமே முன்னாடியே இருக்கும். கொஞ்சம் ஆஃப் பண்ணுறதும் சரி, போடுறதும் சரி, திரும்ப ரிட்டன் போடுறதும் சரி, எல்லாமே இருக்கும். அதை நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி நம்ம வலை ரிட்டன் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டப்புன்னு கீரை எடுத்துடணும். கீரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வலையை சாப்பிட்டு திரும்ப வேஞ்சினில் போட்டு திரும்ப கீரை போட்டுற வேண்டியதான்.
இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சில போட்டில் இது கொஞ்சம் பவர் கம்மியான வீஞ்சாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம லாஞ்சு ஃபுல் ரேஸில் இருக்கும்போது நம்ம கீரை எடுத்தோம்னா வீஞ்சு ஓசை அந்த கீழே தெரியுமா, அது அப்படியே பொத்துன்னு சொல்லுவாங்க. பொத்தோம்னா அது லீக் ஆகி அதிலேருந்து ஆயில் லீக் ஆகி அது பெரிய வேலைப்பாட்டுக்குள்ளே போய் போயிடும். அதெல்லாம் இங்கே அவ்வளோவா கீரை எடுக்க மாட்டாங்க. ஆனால் எல்லா போட்டையும் இது ஒரே மாதிரியும் இருக்காது. சில போட்டில் எல்லாமே கொஞ்சம் பட்ஜெட் டைட்டாக இருந்தோமா அந்த மாதிரி போட்டில் வேணால் அப்படி இருக்கலாம். ஆனால் எல்லா போட்டையும் ஒரே மாதிரி இருக்காது. எப்படியோ அடுத்து நம்ம கரெக்டாக விடிகிற மாதிரியே இருந்துச்சு. விடிகிறதுக்குள்ளே இந்த செட்டை இழுத்து போட்டுருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக தான் இழுத்தோம். பார்ப்போம் இதேமாரி வேறு ஏதாட்டு கோலாயில் ஏதாட்டு வருதானே. Take my eyes open to force reality. Why can't you just let me eat my weight in glee? I live inside my own world of make-believe. Kids screaming in their cradles, profanities. Some days I feel skinnier than all the other days. Sometimes I can't tell if my body belongs to me. அதுக்கப்புறம் அந்த செட்டி வாங்கி முடிச்சுட்டு அடுத்து நம்ம அந்த மீனில் உள்ளே இறக்கி போடணும். கரெக்டாக விடிகிற டைம் ஆகிட்டா அதனால் கொஞ்சம் வெயில் வர்றதுக்குள்ளே மீனில் உள்ளதுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக எல்லா மீனும் உள்ளே இறக்கியாச்சு. இறக்கிட்டு அடுத்து அந்த கோலாயம் தூக்கி உள்ளதுக்கு தள்ளியாச்சு. இதில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். Content, hold your breath and feel the tension. Devils hide behind redemption. Honesty is one way gate to hell. மீனை இறக்கிறதுக்கு தூக்கி வச்சதெல்லாம் பெருசு இல்லை. அது நம்ம பிடிச்ச விதம் தான் தப்பு. நம்ம அதில் கரெக்டாக கயிறு போட்டு பிடிக்காமல் விட்டதுனால அது கரெக்டாக நம்ம கையை அறுத்து உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிட்டு, அப்படி இழுக்கும்போது கரெக்டாக நம்ம எவ்வளோ தான் இழுக்க முடியும் ஓரளவுக்கு விட்டுட்டோம். அது அப்படியே பொசுக்குன்னு உள்ளே போயிட்டு. ஆனால் நம்ம கை ஸ்பீடு ரொம்ப சின்னங்கிறதுனால அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நேராக கீழே தான் பிறக்கும். ஆனால் இது எப்பவுமே இப்படி பண்ணக்கூடாது. கரெக்டாக நம்ம கயிறு போட்டு தான் பிடிக்கணும். அப்படி பிடிக்கும்போது கரெக்டாக அவங்க கீழே விற்கிற ஆள் ஓட சொல்கிற அளவுக்கு கரெக்டாக கனெக்ட் பண்ணி போட்டு கீழே கரெக்டாக அமைதியான ஸ்லோவாக இறக்கி வைக்கணும். பொத்துன்னு போட்டோன்னா அந்த மீன் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். டேமேஜ் ஆகிட்டா அந்த மீன் அவ்வளோதான். டிஎஸ்பினா செகண்ட் ரேட் தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறமா அடைச்சிட்டு பிடிக்க இருக்க ஆரம்பிச்சாச்சு. அடைச்சிட்டு இழுத்துட்டு இருந்தோம். நமக்கு அடைச்சிட்டு இந்த மாதிரி பெருசாக எந்த மீன் அந்த மாதிரி தெரியல. சூறாக தான் ஒரு 5-6 வந்துச்சு. அடுத்து இந்த செட்டோட கொடியை தூக்கியாச்சு. இந்த செட்டு முடிய போகுது.
அடுத்து இன்னும் நமக்கு வலை கம்மியாக தான் இருக்கிறதுனால ஓடி 200 காப்பி கூட போட்டு குடிக்கலாம். நம்ம அப்படி தான் அடுத்த ஒரு காப்பியை போட்டு குடிச்சிட்டு பொறுமையாக அடுத்த வலை எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்த கொடியை தூக்கிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு வந்தோம் அடுத்து இது ஏதாட்டும் மீன் வருதா இல்லையான்னு. நம்ம கொடிக்கும்போது தூக்கி கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நேராக போய் முன்னாடி போயிட்டு இருந்தோம். முன்னாடி போகும்போது கரெக்டாக பார்த்தா ஒரு வித்தியாசமான மீன் இருந்துச்சு. பக்கத்தில் போய் பார்த்ததுக்கு தான் இருந்துச்சு சடையன். இந்த மாதிரி மீன் நமக்கு கொஞ்சம் அடிக்கடி வரும்போது இது கொஞ்சம் பார்த்து கவனித்து உஷாராக இருக்கும் அந்த மீன்கிட்டலாம். ஏன்னா அந்த இடத்துல இது மீனோட முள்ளெல்லாம் குத்துச்சுன்னா நம்ம ஒரு வலி பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வலி கடுக்குன்னு சொல்லுவாங்க. வித்தியாசமாக இருக்கும் அதோட வலியே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் பொதுவாகவே இந்த மாதிரி மீன் கிடைக்கும்போது தான் எல்லோரும் க்ளோஸ் போட்டிருப்பாங்க. க்ளோஸ் போடுறது நல்லது தான். ஆனால் அதுக்கு எப்போவுமே க்ளோஸ் போட்டே பழகக்கூடாது. அது எப்போவுமே நல்லது கிடையாது. இப்படி வளையத்துக்கு இருக்கும்போது கடைசி நாள் தான் எனக்கு ஒன்று புரிஞ்சதுன்னா ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம இப்படி வளையத்துக்கு இருக்கும்போது திடீர்னு நம்ம வலையில் ஒரு கஸ்டமர் வந்துருந்தாங்க. கஸ்டமர்னால் நம்ம விருந்தாளின்னு சொல்லலாம். அப்படி ஒருத்தர் வந்திருந்தாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு குட்டினா ரொம்ப குட்டி, பிறந்து எத்தனை ஒரு 4 நாள் தான் இருக்கும் போல். ஒரு குட்டி வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம் குட்டி பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து எப்படின்னா நம்ம வலையில் படும்போது கழுத்தில் அந்த வலை மாட்டி தூக்கில் தொங்க விட்ட மாதிரி ஒரு இதில் வந்துருந்துச்சு. அதை காப்பாற்றி நம்ம கரெக்டாக அது ஒரு மாதிரி அவசரலே இருந்துச்சு. தண்ணியில் விட்டதுக்கப்புறம் தான் அது ஓரளவுக்கு நீந்தே ஆரம்பிச்சிது. பார்க்கறதுக்கே கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சு இது அப்படி தண்ணிக்குள்ளே விட்டுறதுக்கு நம்ம கடலில் விட்டுறலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இது நம்ம கடலில் தான் விட போகிறோம். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்துக்கலாம்னு தோணுச்சு. இருந்தாலும் அது கஷ்டப்படுறது பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால் அப்படியே கடலே தூக்கி போட்டாச்சு. அப்போ தான் நமக்கு ஒன்று புரிஞ்சுது, நம்ம செய்கிற செயல் நமக்கு தெரியாமலே சில பேருக்கு கஷ்டங்கள் கொடுக்கத்தான் செய்யுதுன்னு. இந்த வலைக்கு பேர் கில்நட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி வலையிலக்கி நம்ம மீன் பிடிக்கிறது வந்து நமக்கு நல்லதாக இருந்தாலுமே நம்ம கடலில் நிறைய உயிரினங்களுக்கு இது ஆபத்தில் கொண்டு போய் முடிஞ்சிருது. இது என்ன தான் நமக்கு தெரியாமல் நடந்தாலுமே இது ஒரு விதத்தில் இதுவும் தப்பு தானே. அதனால தான் இது நிறைய கண்ட்ரியில் இதை பேன் பண்ணியிருக்காங்களேன்னு நினைக்கிறேன். தெரியல என்ன கதையோ. இது எப்படியோ அந்த ஆமையை கடலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வலை இழுத்துட்டு இருக்கும்போது கொஞ்சமாக அப்படி ஒரு யோசனை ஃபுல்லாமே நம்ம இதுக்கெலாம் அந்த தொழில் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனையாக இருந்துச்சு. என்னதாக இருந்தாலும் நம்ம உழைப்புன்னு ஆகிட்டு இது அவ்வளோ இதை மாற்றவும் முடியாது. இதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சு எந்த ஒரு நோக்கும் கொஞ்சம் ஆபத்து இல்லாத மாதிரி கொஞ்சம் பார்த்தே இருந்துக்கணும்னு தோணுச்சு. அவ்வளோதான். அப்படி நம்ம வலை இழுத்துகிட்டே இருந்தோம். திடீர்னு அடுத்த கொடி கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அடுத்து நம்ம கொடியும் பக்கத்தில் அந்த கொடியை தூக்கி உள்ளதுக்கு போட்டு அடுத்து நமக்கு அதுக்கடுத்து ஒரு வலை தான் நம்ம இருந்துச்சு. அதே வேகமாக இழுத்து வச்சிட்டோம்.
அடுத்து நம்ம கொடி தூக்கி வச்சதோடு நம்ம வலையை உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக ஒரு நிமிஷம் நம்ம வழியை விட்ருப்பாங்க. அந்த டைமில் நம்ம கரெக்டாக கடலில் குதித்தோம். கடலில் குதிக்கும் போது தான் நம்ம ஒன்று பார்த்தோம். Dried out tears of sorrow, lacking all emotion, staring down the barrel, waiting for the final gates to வளவி முடிச்சு இப்படி தண்ணிக்குள்ளே குதிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் ஒரு திருப்தியாக இருக்கும். ஏன்னா அந்த கொஞ்சம் டயர்டாக இருக்குமா, நம்ம கடலில் குதிச்சதோடு அந்த டயர்டு எல்லாமே போயிடும். நம்ம அப்படி குதித்து எந்திரிச்சு மேலே வந்ததுக்கப்புறம் நேராக நம்ம ஹாஸ்பிட்டலில் போயாச்சு. ஏன்னா அப்படி குளித்த உடனே நம்ம அந்த ஈரத்தோடு உள்ளே போனோம்னா கொஞ்சம் குளிர்னு இருக்கும். குளிர்னு இருக்குன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் அந்த கூலிங் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் வேகமாக வேலையை பார்த்தோம்னா அந்த குளிரே தெரியாது. அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். எவ்வளோ தான் நம்ம அந்த குளிர் நம்மளை ஆட்கொள்ள முயற்சி செய்தாலும் நம்ம அந்த செய்கிற வேலையில் உடம்பு ஹீட் ஆகிருமா, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்காகவே நம்ம அடிக்கடி இந்த மாதிரி ஐஸ்பீடிக்கில் போகிறதுக்கு முன்னாடி குளிச்சிட்டோ இல்லைனா மலையிலையும் அதே மாதிரி தான் மலையில் நனைஞ்சிட்டு துப்பு நனைஞ்சிட்டு உள்ளே போனால் அதுவும் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும். அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் வேலை பார்க்கவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்றைக்கும் அப்படி தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு லாஸ்ட் நாள். அதனால் உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு நம்ம கரெக்டாக கொஞ்சம் நேரம் ஐஸை குத்தி கொடுத்துட்டு அடுத்து அந்த மீனை கோலா தூக்கி வைக்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தோம். Over the edge, feel like I'm floating through the air. The pain I felt is paid for, all is said and done. Oh, I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Burning the bridge that keeps us. I'm here and I'm feeling fearless. Exaggerated, that's what you assume.
story's over now, I must conclude. I am conflicted, watching where I step still, hanging in the balance. Not the life I want to live, I want to take it all. Standing tall, fear I've weighed the person you are. Oh, break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it in a sense, a feel of discontent. I'm finally facing it all, fearless. அடுத்து ஐஸ் பிடிக்க அப்படியே வேலையை முடிச்சுட்டு அடுத்து மேலே வந்து லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு நேற்று பறிச்சு அந்த மீன் இருந்துச்சு அதை வச்சு ஒரு இறையை அடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஒரு சின்ன தூக்கத்தை போட்டோம். அப்படியே பாதியில் எழுதி போட்டாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம போட்ட டீஷர்ட் எல்லாமே ஆகிட்டோம். இறைய விடுறதுக்கு டீஷர்ட் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால் அடுத்த போட்டை பிடிச்சி டீஷர்ட் வாங்க ஆரம்பிச்சிச்சு. இது நம்ம கம்பெனி போட்டு தான், நம்ம ஏற்கனவே வாங்கினது வந்து நமக்கு தெரிஞ்சப்பட்டு இது நம்ம கம்பெனி போட்டது. அதனால் நம்ம டீஷர்ட் தான் வாங்கலாம். பிரச்சனை கிடையாது. கடமையில் இப்படி தான் நமக்கு டீஷர்ட் ஏதாட்டும் பிரச்சனை ஏதாட்டும் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஹோட்டலில் வாங்கிக்கலாம். அது நம்ம கம்பெனி போட்டால் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படி தான் போகணும். போய் கம்பெனி ஹோட்டலில் கரெக்டாக டீஷர்ட் வாங்க உட்காந்து ரெடியே இருந்தோம். போட்டும் கரெக்டாக பக்கத்தில் வந்துச்சு. பக்கத்தில் இருந்தோட நம்ம போய் எல்லாம் சாப்பிட்டு நம்ம அடுத்து டீஷர்ட் வாங்க ஆரம்பிச்சிச்சு. Like, oh wow, look at them, yeah, time passed. Look again, now my glasses to the brim. I'm throwing passes to the rim. Shots, we going in. Not too bad for middleman. Took some jazz. Drinking very nice and I'm thinking to the heart. I'm thinking to the heart. Put the past on ice. I was bad like Michael, now I'm good like Kendrick said, boy, we gon' be alright. I just double my price, yeah, I get love on sight, that's the only love I like. Now look at that, we nice. Put the past on ice, now look at that, we nice. Put the past on ice, now look at that, we 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 nice. On the outside looking in, I can fly. Crawling around, searching for higher ground. Can't see in front of me, my enemies. I've tried every possibility, ability to know if I can bleed. If that's what you wanted, you won't get it tonight. 'Cause I can fly, I can fly. I can fly. Let me
அப்படி டீச்சர் வாங்கும்போது அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவங்க கேட்பாங்க. இது வந்து அப்படி ஒரு பண்டமாற்று முறை அந்த மாதிரி தான். நமக்கு தேவையானதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் இல்லைன்னா அவங்க கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருந்தால் நம்மகிட்ட கொடுத்துடணும். நம்மகிட்ட அப்படி தான் பால் பாக்கெட் கேட்டிருந்தாங்க. நம்மகிட்ட பால் பாக்கெட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால் எடுத்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த போட்டில் வாங்கின டீச்சரில் கரெக்டாக நம்ம போட்டில் ஊற்றியாச்சு. கரெக்டாக ஒரு 5-6 கேன் நேரமாக இருந்துச்சு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் டீச்சர் ஊற்றிட்டு நிம்மதியாக தூக்கத்தை போட்டாச்சு. அப்படி தூக்கம் சில டைம் இப்படி தான், கடல் மலையோடைய தூக்கம் இல்லாதப்போ நம்ம கரெக்டாக நம்ம கொண்டு போகிற ஃபோன்னு கரெக்டாக எல்லாருமே ஒரு 50-60 படம் ஏற்றி வச்சுருப்பாங்க. நம்மளும் அந்த மாதிரி தான் படம் பாட்டு எல்லாமே ஏற்றி வச்சுருப்போம். அவ்வளோதான், இதுதான் நம்ம லாஸ்ட் நாள். இதுக்கப்புறம் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடலில் நாங்கள் என்ன செய்கிறோம், இப்போ எங்கள் லைஃப் எப்படி இருக்குது எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு நான் காட்டியிருந்தேன். இது எப்படியோ பார்க்க ஆடியன்ஸும் சரி, பார்த்த வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை தவிர வேறு எதுவும் நல்லா சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோதான், டேட் முடிஞ்சிட்டு அடுத்து இப்போ கரெக்டாக மை கோல்டன் டேஸ். இன்றைக்கி லாஸ்ட் நாள். நாளைக்கு நம்ம கடல் போகிறேன். நாளைக்கா நம்ம இல்லை, இன்றைக்கி நைட்டே நான் கடலுக்கு போகிறேன். பார்த்துக்கலாம். அடுத்து அவ்வளோதான், நம்ம சேனல் இதோட முடியுது. இதுக்கப்புறம் நம்ம கோல்டன் டேஸ் இதை பார்க்காதவங்க போய் பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் எல்லாமே நம்ம கொஞ்சம் பிகினர் தானே, அதனால் ப்ராப்பர் எடிட்டிங் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கிடச்ச இந்த 60 நாளே கரெக்டாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன செஞ்சுன்னு சொல்லிட்டு 60 நாளும் 60 வீடியோ கரெக்டாக போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பார்க்கலாம், கம்பு கிடையாது. அதேமாரி திஸ் இஸ் மை லாஸ்ட் வீடியோ ஆன் யூடியூப். இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடச்சா பார்ப்போம். நான் பார்த்த வரைக்குமே நத்திங் இஸ் பெர்மனண்ட் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஃபைன். இது எப்பவுமே மறக்கவே கூடாது. எது எப்படியோ. ஹேவ் அ நைஸ் டே.